யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம் யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம். சாட்சியம் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நாங்கள் அக்கரைப்பற்று அருவி கலையரங்க வீதி நாடக குழுவினர். அந்த வகையில் இன்றைய தினம் கொக்குவில் சந்தை பிரதேசத்தில் ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான தகவலை விழிப்புணர்வு வீதி நாடகமாக காட்டுறதுக்காக தான் நாங்கள் இந்த காலை பொழுதில் ஒன்று கூடியிருக்கோம். அதிலும் குறிப்பாக இந்த பிரதேசத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டது நோக்கம் என்னென்னு சொன்னால், இன்றைய நாள் இங்கே சந்தைக்குரிய நாள். ஆகவே இன்று இங்கு மக்கள் அநேகமானோர் கூடக்கூடிய ஒரு நாள். ஆகவே தான் இவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வான விஷயத்தை வீதி நாடகத்தினூடாக நாங்கள் இங்கே காட்ட வந்திருக்கிறோம். அந்த வகையில் முக்கியமாக எங்களோட சமூகத்தில் காணப்படுற போதை, அடுத்தது இளவயது திருமணம், அடுத்தது சின்ன வயசில் கல்யாணம் முடிக்கிறதால ஏற்படுற பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும், அத்தோட இவ்வாறான பிரச்சனைகள் எங்களோட சமூகத்தில் காணப்படுது. இவ்வாறான பிரச்சனைகளை இல்லாமல் செய்கிற நோக்கத்துக்காக தான் நாங்கள் இப்படியான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி திட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்தது பாபரா அட்கிங்ஸ் சின்னவுரணி மெத்தடிஸ்ட் சர்ச் ஏற்பாடு குழுவினர் தான் இந்த இடத்துல இந்த நாடகத்தை ஒழுங்கமைச்சிருந்தாங்க. ஸோ அவர்களுக்கும் எங்களோட நாடக குழுவினர் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல். வணக்கம். நாங்கள் தற்பொழுது சின்னவுரணிக்கு அருகாமையில் இருக்கிற அந்த கொக்குவில் அந்த பொது சந்தையில் ஒரு வீதி நாடகம் உண்டு. அந்த வீதி நாடகம் எங்களோட சின்னவுரணி மெதடிஸ்த திருச்சபையை சேர்ந்த அந்த மாணவர்களால் சிறப்பான முறையில் இங்கே காட்டப்பட்ட, அதாவது தற்காலத்தில் இந்த கிராமங்களில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை அந்த இளவயது பிரச்சனை. அதாவது அந்த இளவயதுன்றதில் திருமணம் முடிக்கிறது, அதே போல் அந்த குடிகார அதாவது தந்தையர்களால் பாதிக்கப்பட்டு, அதே போல் அவங்க வெளிநாடுகளுக்கு இந்த தாய்மார் போகிறது, அதே போல் இந்த போதைப்பொருள் பாவனைகளால் சிறார்கள் பாதிக்கப்படுறது, மாணவிகள் பாதிக்கப்படுறது, இது தொடர்பான ஒரு சிறப்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தாங்க. இப்போ அந்த வகையில் இது கண்டிப்பாக எதிர்கால சமூகத்துக்கு உதவியாக அமையும். அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கிற அந்த மாற்றத்துக்கும் இது ஒரு வழிவகுக்கும். எனவே இந்த மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல். என்பது நம் தாய் திருநாடு, எழில் மிகுந்த இயற்கைகளும் நிறைந்த நன்னாடு. பல்லின மக்களுண்டு, பல்வேறு மதங்களுண்டு, ஒன்றாக வாழ்வது நன்று. பல்லின மக்களுண்டு, பல்வேறு மதங்களுண்டு, ஒன்றாக வாழ்வது நன்று. காலையிலே அற்புதமா வாசிச்சு கொண்டிருக்கிறீங்க. விசேஷமா? விசேஷம் தான். ஆனா இன்னைக்கு அதி விசேஷம். அண்ணே, எங்க என்னென்ன கதைக்கிறீங்க நீங்க? அத்தாஜி வேற என்ன ஆதி விசேஷம் ஆதி நம்ம ஊர்ல கதைக்கிறா? அண்ணே இங்க பாருங்க, ஆதி விசேஷம் சம்பந்தமா எங்க ஊர்ல கதைக்கவே கூட என்ன அந்த ஓமா இப்ப எனக்கு எப்ப பார்த்தாலாமா இந்த அதி விசேஷம் ஆதி விசேஷம் ஆதி விசேஷம் தான். நம்மங்க வந்திருக்கிறது இந்த மக்களுக்கு விசேஷமான ஒரு தகவல் ஒன்று சொல்லிட்டு போங்க. அட அப்படிங்களானே? அப்ப சரியானே. ஆட்டோக்காரனே கொஞ்சம் அவங்களுக்கு வரைக்கிறது கொஞ்சம் முன்னால வரீங்களா? ஹெல்ப் பாருங்க. என்னண்டானே ஒரு விசேஷமான தகவலை சொல்றதுக்கு வந்திருக்கிறீங்க. எப்படி சொல்ல போறீங்க? என்ன மாதிரி செய்ய போறீங்க? சந்தோஷப்படுத்தலன்னா ஒரு நாடகம் மூலமா காட்டிட்டு போவோம்ப்பா. அட நாடகம் காட்ட போறீங்களானே? அப்ப சரியானே. அவங்களோட வேலையெல்லாம் விட்டு போட்டு நாங்க கூப்பிட்ட மாத்திரத்துல வந்துட்டாங்க. அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டை படிச்சுட்டு எங்களோட நாடகத்துக்குள்ள போனா என்ன? பாட்டு இல்லாமையா? அடே நீங்களே எடுத்து விடுங்க. சரி அண்ணாச்சி. மீனாட்சி மீனாட்சி அது சினிமா பாட்டு. அண்ணாச்சி அண்ணாச்சி
நாட்டு நடப்பு என் ஆட்சி. அக்காட்சி அக்காட்சி நாட்டு நடப்பு என் ஆட்சி. அக்காட்சி அக்காட்சி நாட்டு நடப்பு என் ஆட்சி. என் ஆட்சி ஏதாட்சி மனுஷன் வாழ்க்கை நாட்சி. வாரிக்கையா 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 மாற்றம் ஒன்றே வேணும் என்றே வாரிக்கையா. நட்டப்பாரி நட்டப்பாரி என்ன நடக்குது? அது சின்ன வயசு கல்யாணம் தான் கூட நடக்குது. பள்ளிக்கு போவடிக்கிறது இல்லையா? நேரம் போகுது. ஐயோ அம்மா, எனக்கு பள்ளிக்கு போக ஏலாம்மா. ஏனேல உனக்கு பள்ளிக்கு போகலாம். அந்த ரோட்ல ரெண்டு அண்ணாக்கள் நக்கல் அடிக்காங்கம்மா. நான் பள்ளிக்கு போகலாம். ஊருலகம் அப்படித்தான் செய்யும். ஒரு நாள் நிறவையில் அப்பா வந்து இரவையில் அடிக்கிற கூத்தால இந்த ரோட்டை கூட எனக்கு போகவே இல்லை. அந்த பக்கத்து வீட்டுக்காரண்டி என்ன உங்களோட அப்பாவை நான் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறேன் போனா கொடியங்கள் நின்று நக்கல் அடிக்காங்க. எனக்கு பள்ளிக்கு போகவே இல்லை. பள்ளிக்கு போய் என்ன செய்ய போறாய் நீ? பள்ளிக்கும் போக தேவையில்ல, வகுப்புக்கும் போக தேவையில்ல. அந்த காசு எடுத்து அப்பா நல்லா குடிப்பேன். சரியா? அப்பா நல்லா குடிப்பேன். ஓ, நல்லா குடிப்பேன். இங்க பார், நீ பள்ளிக்கும் வகுப்புக்கும் போக தேவையில்ல. உனக்கு நான் நல்ல ஒரு இடத்துல, இவளுக்கு நான் நல்ல ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். சரியா? இவளை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டாம். நான் எப்போ வாரு குடிக்கலாம். இவளோட வகுப்பு காசை மட்டும் நான் குடிப்பேன். இங்க பார், நீ ஒன்றும் பள்ளிக்கு போக தேவையில்ல. நீ நாளைக்கு கல்யாணம் முடிக்கிற வேலையே பார். என்ன கதை நினைக்கிறீங்க நீங்க? இப்பதான் அவளுக்கு 14 வயசு, சின்ன பிள்ளை. கல்யாணம் தேவையா இப்ப அவளுக்கு? மூடணும் பாய். சரியா? உனக்கு முத்தல் கதை அடிப்படி பல்லு பறகு. இந்த குடும்பத்துல நான் தான் ஆம்பளை. நான் எடுக்கிறதா முடிவு. என்ன குடும்பத்தில் நான் எடுக்கிற முடிவு, ஆம்பளை எடுக்கிறதா முடிவு. அந்த கேள்வி நல்லா ஓமா. சரியா? மூடித்து நாளைக்கு அவளை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பாரு. நான் இப்பதான் ஸ்கூலுக்கு போறேன். ஓயல் படிச்சு ஏல் படிச்சு டீச்சர் ஆகணுமெல்லாம் கனவு கண்டிருக்கேன். கல்யாணம் வேணும். நல்ல குதிரமா இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன? நூலை போல சேலை, சாய போல புல்ல. இங்க பாரு, உன்னாலே எப்படி எப்படி என்ன எதிர்த்து கதைக்காலன்னு சொல்லி எல்லாத்துக்கும் உன்னை சொல்லணும். இங்க பாரு உள்ள, நீ ஒன்றும் படிக்க தேவையில்ல. உனக்கு நான் நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். சரியா? நீ இன்னும் ஓயலும் எழுதலை தானே? இன்னும் எவ்வளவோ செலவு இருக்கு எனக்கு. நீ இந்த சின்ன வயசுல கல்யாணத்தை முடிச்சுட்டு அங்க போய் சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். டுமாரோ ரெஜிஸ்ட்ரேஷன். சரியா? நான் பாரு. கல்யாணம் சின்ன பிள்ளை, எனக்கு கல்யாணம் உங்களுக்கு தெரியும் தானே மகள். அப்பா ஒரு முடிவெடுத்தா எடுத்ததுதான். கடைசி வரைக்கும் அவர் முடிவிலிருந்து மாறவே மாட்டாரு. எனக்கு என்ன செய்யறது விலங்கல்ல. அவர் சொன்ன மாதிரி நம்ம கல்யாண வேலையை பார்க்க வேண்டியதுதான். என்ன வீட்டு ஆக்களை காணல, கடன் கட்டி வருவாங்கன்னு ஒழிச்சுட்டாங்களோ? அந்த சாத்தியக்கா கட்டணிங்களோ? அக்கா அக்கா வாங்க. நல்ல வாங்க அக்கா தான். எப்ப வாங்கின கடன்? அக்கா இப்போதே கையில கொஞ்சம் காசு இல்லக்கா. நான் காசு வந்தது எப்படியாவது தந்துருவேனுக்கா. இந்த பாரு, நீ உன்னை கொடுத்தது காசு வாங்கி கொடுத்தானே? எல்லாம் உங்க கையில நம்பி வாங்கி கொடுத்தேன். குடிச்சு அழிச்சுட்டானக்கா எல்லாத்தையும். புருஷன் என்னடா உழைக்கிறதுல கூட புருஷன் அங்க இங்கேயும் குடிச்சு போட்டு ரோட்ல திரிறாரு. நான் காசு தந்து போட்டு வீடு வீடு அலையிறேன். எனக்கு தெரிஞ்ச வெளிநாட்டுக்காரர்கள் வீட்டுல நிறைய பேர் இருக்காங்களா? அப்ப அவங்கள வீட்டை வேலை காக்கல் கேட்காங்க. என்ன நீ போறியோ? அப்படி போனேன்டா இந்த கடனையும் தரலாம், மிச்சம் பிடிக்கலாம். சரி சரி, நான் கால் பண்ணி சொல்றேன். நீ அங்க போ. சரியா? என்ன புலம்பி கொண்டு நிக்கிற இடத்துல நீ? இந்த வீடு கிடக்கு, உடுப்புகள் ஒரு வேலை கிடக்கு. இதை நான் செய்யறேன். உங்களோட வீட்டை நீ கல்யாணம் பண்ணி வந்துட்டா வரலையா? அவன் அடிச்சல் என்னண்டா? போய் அங்க போன வச்சிருந்தாங்கன்னு போய் வீட்டுக்குள்ள போயிருக்கான். இவள் இங்க இருந்து வீடு கழுவுற அந்த வேலை இந்த வேலையெல்லாம் செய்யாம சும்மா இருந்து திண்டு இருக்காளுகள். அவங்களோட வீட்டுல வேலை செய்யறாங்க கூட அவங்களோட வேலையையும் எங்கிட்ட சொல்லி கொடுமைப்படுத்துறாங்க. எனக்கு என்ன செய்யறே தெரியல. என்ன புள்ள கத்துற? என்ன நடந்த உனக்கு? அம்மா
எல்லாருமே இங்க நடந்த சம்பவங்களை பார்த்திருப்பீங்க. இப்படியான இளைஞர்கள் எங்களோட சமூகத்துல இருக்கும் வரைக்கும் எங்களுக்கான மாற்றங்கள் எதுவுமே நடக்க போறதில்லை. இதுவே எங்களுடைய குடும்பத்துல நடக்குமாக இருந்தால் நாங்க இப்படி நின்று சிரிச்சு கொண்டிருப்போமா? இல்ல, எங்களோட பொறுப்பு, எங்களோட சமூகத்தாகிய நாங்க தான் அதுக்கான காரணம். நீங்க இப்ப சொல்லுங்க, இப்படியான சம்பவங்கள் நடக்குதா இல்லையா? நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே முன்னாடி இப்படியான சம்பவங்கள் நடக்காம இருக்கணும்னா நாங்க என்ன செய்யணும்? முதலாவதா இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரைட், போதை பாவனை தான் இது எல்லாத்துக்கும் அடிமையான ஒரு தகப்பன் தண்ட பிள்ளைய பாடசாலையில இருந்து இடைவிலக்கி அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலயே கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து கடைசியில தற்கொலைக்கு வந்திருக்கிறாங்க. இவ்வாறான சம்பவங்கள் நாளுக்கு நாள் எங்களோட பிரதேசங்கள் அதிகரிச்சு கொண்டே போயிட்டு இருக்கிற ஒரு சம்பவம். இப்படியான ஒரு சம்பவங்கள் எங்கள பிரதேசத்துல நடக்காம இருக்கணும்னா நாங்க ஒவ்வொருவரும் மாற்றத்தை விரும்பினா மட்டும்தான் இதற்கான மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இது மட்டும் வயசுலயே என்னத்தை பத்தி எதுவுமே யோசிக்காம சூசைட் பண்ணிக்கிறாங்க. இவ்வளவு காய்கள்ல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம எத்தனையோ பேர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிய ஸ்கூல் பிள்ளைகள் கூட, மாணவிகள் கூட இப்ப போதை பழக்கத்துக்கு அடிமையாகிய படிப்புல இல்லைன்னு சொன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன் சின்ன வயசுல லவ் பண்ணிட்டு வீட்டுக்காரர்கள் ஒத்துக்கறையில்லைன்னு சொன்னா தற்கொலையை பண்ணிக்கிறாங்க. ஏன் அவங்க சின்ன வயசுல சின்னாக்கள் தற்கொலை பண்ற மட்டும் இல்ல, பெரியவங்க கூட யோசிக்காம தங்களோட குடும்பத்தை பத்தி யோசிக்காம தற்கொலை பண்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வேண்டாமா? சரியா சொன்னீங்க. இது எல்லாத்துக்குமே நம்மளோட சமுதாயம் தான் காரணம். எங்களோட வீடுகளில் இருக்கிற ஆம்பளைகிட்ட மட்டும் இப்போ குடிப்பழக்கம் இல்லை. ஸ்கூலுக்கு போற எத்தனையோ சின்ன பிள்ளைகள் இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாக்குறாங்க. தலை நிமிர்வோம் நிமிர்வோம் தாயகம் காத்திடுவோம். எழுவோம் எழுவோம் புயலாய் புறப்படுவோம். தலை நிமிர்வோம் நிமிர்வோம் தாயகம் காத்திடுவோம். யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம். யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம். சாட்சியம் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் மக்களின்